நம்ம டீ கடை வெங்காய சமோசா வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டீ கடை வெங்காய சமோசா எவ்வளோ நேரம் ஆனாலும் மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த டீ கடை வெங்காய சமோசா செய்கிறதுக்காக மேல் மாவு தயார் பண்ணிடலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பிசையுமோ அந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணும். நீங்கள் மாவு பிசையும் போது உங்களுக்கு கையில் ஒட்டுனா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் கலந்துட்டு கூட இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி மாவை நீங்கள் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சமோசா சீட்டு நல்லா லேசாக தேய்க்கிறதுக்கு வரும். சமோசா சீட்டு நீங்கள் எந்த அளவுக்கு லேசாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சமோசா மொறுன்னு ரொம்பவே சூப்பராக வரும். அதனால் நீங்கள் சமோசா சீட்டு தேய்க்கிறது மட்டும் நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சமோசா சீட்டு எப்படி தயார் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த சமோசா சீட்டு தயார் பண்ணுறதுக்காக ஒரு சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு மாவு உருண்டையை எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி கல்லில் இந்த மாதிரி நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க வருமோ அந்த அளவுக்கு நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. மைதா மாவுன்றனால நீங்கள் நல்லா லேசாகவே தேய்ச்சிக்கிறலாம். இந்த மாதிரி நீங்கள் சீட்டு தயார் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சமோசா. இப்போ நான் தேய்ச்ச மாவை ஒன்று கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேசாக இருக்குன்னு. இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மாதிரி லேசாக இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் எல்லா சமோசா சீட்டும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா சீட்டை ஒரு தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க. இந்த தோசைக்கல்லில் நீங்கள் சேர்த்ததுமே அடுத்த செகண்டே நீங்கள் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. உடனே இந்த மாதிரி நீங்கள் பரட்டி விட்டுட்டு உடனே சமோசா சீட்டை வெளியே எடுத்துருங்க. இந்த சமோசா சீட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு சமோசா மடிக்கிறதுக்கு வராது. இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க இந்த சமோசா சீட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு மாவாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு மாவாக இருந்தால் தான் உங்களுக்கு சமோசா சீட்டு கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். அதே நேரம் சமோசா மடிக்கும் போது உங்களுக்கு உடையாமையும் வரும். இதே மாதிரி எல்லா சமோசா சீட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தயார் பண்ணி வச்சுருக்க சமோசா சீட்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு கத்தினால் இந்த மாதிரி 4 பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் சமோசா சீட்டு தயார் பண்ணும்போது உங்களுக்கு சமோசா சீட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நீட்டாக வரும். சமோசா மடிக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக வரும். இப்போ சமோசா மடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அகலமான பகுதியில் நடுவில் நீங்கள் விரல வச்சுட்டு இந்த ஓரமும் இந்த சைடு உள்ள ஓரத்தையும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கோன் மாதிரி வரும். இதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மேல் மாவையும் இந்த மாதிரி மூடி விட்டுட்டிங்கன்னா இப்போ ரொம்பவே சூப்பராக சமோசா வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க சமோசா மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். சமோசா மடிக்க தெரியலன்னு சொல்றவங்க கூட ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி சமோசா செய்யலாம். இப்போ இந்த சமோசாவுக்கு உள்ள ஸ்டஃபிங் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காய ஸ்டஃபிங்காக 3 பெரிய வெங்காயம் நீளமாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா கையினால் பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டையுமே பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த உப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த வெங்காயத்தில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த வெங்காயத்தில் உள்ள ஈரமே போதுமான அளவு தான். இப்போ இந்த அளவுக்கு நல்ல ஸ்டஃபிங்கை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் வேற ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மைதா மாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. சமோசா மடிக்கும் போது மசாலா வெளியேறாமல் இருக்கிறதுக்காக இந்த மைதா மாவு நீங்கள் ஓரத்துகளில் அப்ளை பண்ணிவிட்டு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு மசாலா வெளியேறாமல் ரொம்பவே நீட்டாக வரும். இப்போ இதே மாதிரி எல்லா சமோசா சீட்டும் நீங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தயார் பண்ணி வச்சுருக்க சமோசா சீட்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு இதுக்குள்ளே எப்படி ஸ்டஃபிங் வச்சு சமோசா மடிக்கிறது நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த சமோசா சீட்டு அகலமான பகுதியில் நீங்கள் நடுவில் ஒரு விரல் வச்சுட்டு இந்த ஓரத்தை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த ஓரமும் அதே மாதிரி நீங்கள் மடிச்சு விட்டிங்கன்னா இப்போ பார்க்க உங்களுக்கு கோன் மாதிரியே வரும். இந்த சமோசாவில் நீங்கள் வெங்காய ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணியில் கலந்த மைதா மாவை லேசாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு சமோசா பிரியாமல் நீட்டாகவே வரும். இந்த மாதிரி நீங்கள் சமோசா மடிச்சுட்டு இதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய ஸ்டஃபிங்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஓரங்கள் பிரியாமல் இருக்கிறதுக்காக ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணியில் கலந்த மைதா மாவையும் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மேல் மாவை அப்படியே மூடி விட்டுருங்க.
இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சமோசா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா சமோசாவும் நீங்கள் மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சமோசா பொரிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. சூடான எண்ணெயில் ஒவ்வொரு சமோசாவாக சேர்த்துக்கோங்க. இந்த சமோசா நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அடுத்தடுத்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. சமோசா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த சமோசாவை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சமோசா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய டீ கடை வெங்காய சமோசா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டீ கடை வெங்காய சமோசாவை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.